ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது தமிழ் பகுதியிலேருந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் 11 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, சரியான திருத்தம் பெற்ற வலுவு சொற்களை தேர்ந்தெடு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சரியான சொல் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சிங்கக்குருளை இதான் சரியான ஆன்சர். கொஸ்டின் 2, வளையல் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காரண சிறப்பு பெயர். வளையல் என்பது ஒரு காரண சிறப்பு பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஊரும் பேரும் நூலின் ஆசிரியர். இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ராபி சேதுப்பிள்ளை. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. கொஸ்டின் 4, எவ்வகை வினை வாக்கியம் என கண்டறி. அதாவது நேரு உலக வரலாறு எழுதினார். இது எந்த வகையான வினை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். செய்வினை. கொஸ்டின் 5, செம்மையருக்கு என்பதன் பொருள் என்ன. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து செம்மையருக்கு என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சான்றோருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. அதாவது செக்கு இதுக்கான தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். காசோலை. செக்குனா காசோலை. கொஸ்டின் 7, எவ்வகை வாக்கியம் என கண்டறி. அக்குளத்தில் காணப்படுவது அல்லியா தாமரையா. இது எந்த வகையான வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஐயவினா வாக்கியம். அக்குளத்தில் காணப்படுவது அல்லியா தாமரையா. இது ஐயவினா வாக்கியம். கொஸ்டின் 8, ஏமாப்பு என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஏமாப்பு என்பதனோட பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பாதுகாப்பு. அடுத்த கொஸ்டின் 9, பொறுத்துக. இது நீங்கள் கரெக்டாக பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரெண்டு 3 1 4 இதான் கரெக்டான ஆன்சர். பெயர் பகாப்பதம் நிலம், வினை பகாப்பதம் வாள், இடை பகாப்பதம் கொல், உரி பகாப்பதம் களி. இதான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 10, காவியா மாலையில் விளையாடினாள் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. காவியா மாலையில் விளையாடினாள் என்பது எந்த வகையான பெயர். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காலப்பெயர். கொஸ்டின் 11, பொறுத்துக. இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிங்க.
ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3, 2, 1, 4 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். மென்தொடர் குற்றியலுகரம்னா அம்பு, வன்தொடர் குற்றியலுகரம் பாட்டு, இடைத்தொடர் குற்றியலுகரம் சார்பு, நெடில் தொடர் குற்றியலுகரம் பாடு இதான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் 12 பொறுத்துக்க. இதை வந்து நீ கரெக்டாக பொறுத்துங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2, 4, 1, 3 இதான் வந்து கரெக்டான ஆன்சர். குறில் மகரம், ஆயுதம் அக்கேனம், நெடில் ஐகான், குறில் நெடில் ஐகாரம் இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கல் என்பது டேஸ், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து எந்த வகையான பால் அப்படின்னு கேட்குறாங்க. கல் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒன்றன் பால். கல் என்பது ஒன்றன் பால். கொஸ்டின் 14. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தாராபாரதி. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை பாடியவர் யாருன்னா தாராபாரதி. கொஸ்டின் 15. அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல். இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். முதுமொழி காஞ்சி. அறவுரைக்கோவை என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. கொஸ்டின் 16. துன்னலர் என்பதன் பொருள். கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து துன்னலர் என்பதன் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1, 4 அதாவது துன்னலர் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பகைவர், அழகிய மலர் இது ரெண்டு தான் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கரெக்டானது. கொஸ்டின் 17. வேலு நாச்சியார் மற்றும் தாண்டவராயன் இருவரும் ஐதிர் அலியை எங்கு சந்தித்தனர்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்கலாம். வேலு நாச்சியார் மற்றும் தாண்டவராயன் இருவரும் ஐதிர் அலியை எங்கு சந்தித்தனர்? ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மைசூர். வேலு நாச்சியார் மற்றும் தாண்டவராயன் இருவரும் வந்து ஐதிர் அலியை வந்து எந்த இடத்துல சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மைசூர். கொஸ்டின் 18. வேர் சொல்லை தேர்வு செய்க, அதாவது நின்றான் இதோட வேர் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நில். நின்றான் இதோட வேர் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நில். கொஸ்டின் 19. புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர். புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இந்த கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தாராபாரதி. புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா தாராபாரதி. கொஸ்டின் 20. தலபுராணம் இயற்றுவதில் வல்லவர், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து தலபுராணம் இயற்றுவதில் வல்லவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மீனாட்சி சுந்தரம். தலபுராணம் இயற்றுவதில் வல்லவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம். கொஸ்டின் 21.
பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏகதேச உருவக அணி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி. கொஸ்டின் 22. பின் வருணவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. அதாவது சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதுவும் இல்லை. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து கரெக்டானது தான். சரிங்களா? மானா, வண்டு, மதுன், தேன், வாவி, பொய்கை, தரளம், முத்து, பணிலம், சங்கு இது எல்லாமே வந்து கரெக்டானது தான். சரிங்களா? சொல் பொருள் வந்து இது எல்லாமே கரெக்டு. கொஸ்டின் 23. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர். இந்த கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பூதத்தாழ்வார் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மாமல்லபுரம். பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எதுனா மாமல்லபுரம். கொஸ்டின் 24. குறட்செல்வம் என்ற நூலினை எழுதியவர். இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறட்செல்வம் என்ற நூலை எழுதினவர் யார் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். குன்றக்குடி அடிகளார். குறட்செல்வம் என்ற நூலினை எழுதியவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். கொஸ்டின் 25. காவியா தலை அசைத்தாள் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சினை பெயர். காவியா தலை அசைத்தாள் என்பது சினை பெயர். கொஸ்டின் 26. ஹெரிடேஜ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். அதாவது ஹெரிடேஜ் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பாரம்பரியம். கொஸ்டின் 27. சினையின் பெயர் முதலாகி பொருளுக்கு ஆகி வருவது. அதாவது சினையின்னா உறுப்பின் பெயர் முதலாகி பொருளுக்கு ஆகி வருவது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சினையாகு பெயர். கொஸ்டின் 28. பழமையான மொழிகளே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர். இந்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். காயிதே மில்லத். பழமையான மொழிகளே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க ஆக்க வேண்டுமென்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறி யாருன்னு பார்த்தீங்கன்னா காயிதே மில்லத். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருக்குறள் டேஷ் மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 107. கொஸ்டின் 30. முன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அறையினார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு 4ஆம் நூற்றாண்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த 30 கொஷினில் எத்தனை கொஷின் கரெக்டு அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.